26வது ஸ்லோகம். இதி சஞ்சிந்த்யதே சர்வே மிளிதாபயகம்பிதா பிரஹ்லாதம் புரதக்ருத்வா ஜக்முஸ்தே பார்கவம் புனா. இப்படி யோசனை பண்ணிண்டு அவ எல்லாரும் பிரஹ்லாதனை முன்னால நிப்பாட்டிண்டு பிருகுவோடு புத்திரனான சுக்கராச்சாரியரோடு பக்கத்துக்கு மறுபடியும் போனா. 27வது ஸ்லோகம். பிரணேமுச்சரணௌ தஸ்ய முனிர்மௌனபிருதஸ்ததா பார்கவஸ்தானுவாஜாத ரோஷ சம்ரக்தலோச்சனா. எங்களை காப்பாத்தனமே, நாங்கள் தெரியாம செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. அப்போது மௌனத்துல உட்கார்ந்துட்டு இருந்த பிருகுவோடு புத்திரனான சுக்கிரமாமுனி கோபத்தால கண்ணு ரெண்டும் சொவந்துண்டு அவாகிட்ட இப்படி சொன்னார். 28வது ஸ்லோகம். மயா பிரபோதிதாயூயம் மோஹிதா குருமாயயா ந கிரஹீதம் வஜோ யோக்யம் ததா யாஜ்யாஹிதம் சுஜி. நான் உங்களை விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லிட்டும் அந்த தேவகுருவோடு மாயையில நீங்கள் அட்ராக்ட் ஆயிட்டு நான் சொன்னத வாக்குகளை காது கொடுத்து கேட்க கொடியுமில்லை. இப்போ அழுதுண்டு புலம்பீண்டு வந்து நிற்கிறாள். 29வது ஸ்லோகம். ததாவகணிதச்சாஹம் பவத்பிஸ்தத்வசங்கதே பிராப்தம் நூனம் மதோன்மத்தே மமாவமானஜம் பலம். அது மட்டுமில்லை, நீங்கள் என்ன இன்சல்ட் பண்ணினோன்னு அந்த தேவகுருவோடு சைடுல இருந்த நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு அந்த டைம்ல அந்த தேவகுருவையும் வச்சுண்டு என்ன இன்சல்ட் பண்ணினார். நீங்கள் என்ன இன்சல்ட் பண்ணினதுனால நான் உங்களை திரும்ப சாபம் கொடுத்தேன். தேவகுருவான ப்ரஹஸ்பதி இப்போ உங்களை விட்டுட்டு ஓடி போகவும் செஞ்சுட்டார். இப்ப நீங்களா இங்க அழுதுண்டு வந்து நிற்கிறார். 30வது ஸ்லோகம். தத்ர கச்சத சத்ப்ரஷ்டா யத்ராசௌ கபடாக்ருதே வஞ்சக சுரகார்யார்த்தே நாஹம் தத்வத்தி வஞ்சகா. நீங்கள் எல்லாரும் மறுபடியும் அந்த ப்ரஹஸ்பதி கிட்டேயே பொக்கிங்கோ. தேவர்களுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்கறதுக்காயிட்டு ஆரை வேணுமனா ஏமாத்துறதுக்கு ரெடியா நிக்கிறவனாக்கும் அவன். நான் அந்த மாதிரி ஒன்னும் ஆரையும் ஏமாத்த மாட்டேன். அதனால நீங்கள் எல்லாம் அவங்கிட்டயே பொக்கிங்கோம் அப்படின்னு சுக்கராச்சாரியார் கோபத்தோடு கூடிட்டு சிஷ்யர்களான அசுரர்கள் கிட்ட சொன்னார். அப்போது அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்லறார். அதாக்கும் அடுத்த ஸ்லோகத்துல வியாசர் சொல்லறா மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வியாச உவாஜா. 31வது ஸ்லோகம். ஏவம் ப்ருவந்தம் சுக்ரம் து வாக்ய சந்திக்தயா கிரா பிரஹ்லாதஸ்தம் ததோவாஜ கிரஹீத்வா சரணௌ ததா. இப்படி சந்தேகத்தோடு கூடிட்டு பலதும் சுக்கராச்சாரியர் சொன்னதை கேட்டுட்டு பிரஹ்லாதன் அவரோட கால ரெண்டையும் பிடிச்சுண்டு இப்படி சொன்னார். அசுரர்களோடெல்லாம் அப்போதைய ராஜா பிரஹ்லாதனா இருந்தார். அப்போ பிரஹ்லாதனாக்கும் இப்போ அசுரர்களுக்கு ஆயிட்டு சொல்லறது. அதனால பிரஹ்லாத உவாஜா. 32வது ஸ்லோகம். பார்கவாத்ய சமாயாதான் யாஜ்யானஸ்மான் ததாதுரான் த்யக்தும் நார்ஹசின சர்வஜ்ஞ த்வத்விதான் தனயான் ஹினா. த்வத்ஹிதான் தனயான் ஹினா. ஹே பிருகுபுத்ரா, இப்போ ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டாக்கும் நாங்கள் எல்லாம் இங்க வந்திருக்கோம். எங்களை
உங்களோட சிஷ்யர்களாயிருக்கிற எங்களை நீங்கள் உபேட்சிக்க கூடாது. எல்லாம் தெரிஞ்ச சர்வஞானியாயிருக்கிற குரு நீங்கள் சொல்லறபடி கேட்கிறவாளாக்கும் உங்களோட புத்திரர்களாக்கும் நாங்கள். 33வது ஸ்லோகம். கதே த்வயிது மந்திரார்த்தம் சைலூஷேண துராத்மனா त्वद्वेष மதுராலாபைர்வயம் தேன பிரவஞ்சிதா. மந்திர சித்திக்காயிட்டு நீங்கள் போனேளே, அப்போது உங்களை மாதிரி ரூபம் போட்டுண்டு அந்த ப்ரஹஸ்பதி இனிமையான வார்த்தைகளால எங்களை ஏமாத்திட்டார். 34வது ஸ்லோகம். அஜ்ஞான கிருத தோஷேன நைவம் குப்யதி சாந்திமான் சர்வஜ்ஞஸ்துவம் விஜானாசி சித்தம் ந பிரவணம் தொயே. தெரியாம செஞ்ச தவறுக்கு எங்களை நீங்கள் சிக்ஷிக்க கூடாது, எங்ககிட்ட கோபிச்சுக்க கூடாது. உங்ககிட்ட அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறவாளாக்கும் நாங்கள் அப்படிங்கிறது சர்வஞானியான உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்குமே. நாங்கள் சொல்லிதான் அது உங்களுக்கு தெரியணும்னு கிடையாதே. 35வது ஸ்லோகம். ஞாத்வா நஸ்தபசாபாவம் த்யஜ கோபம் மகாமதே ப்ருவந்தி முனய சர்வே க்ஷணகோபாஹி சாதவா. சிரேஷ்டனான குரு தபசால எங்களோடு மனோபாவம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நீங்கள் கோபத்தை தூக்கி தூர போடுங்கோ. சஜ்ஜனங்களோடு கோபம் அப்படிங்கிறது நொடி நேரத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது முனிகள் எல்லாம் சொல்லியிருக்காளே. அப்போ நீங்கள் ரொம்ப நல்லவராக்குமே, அப்போ உங்க கோபம் ரொம்ப நேரத்துக்கு நீண்டு நிற்காது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். 36வது ஸ்லோகம். ஜலம் ஸ்வபாவத ஷீதம் வஹ்ன்யா தப சமாகமாத் பவத்யுஷ்ணம் வியோகாச்ச சீதத்வம் அனுகச்சதே. ஜலம் அதனோட கேரக்டர் அப்படிங்கிறது குளிராக்கும். தீயும் வெயிலும் பட்டானாக்கா அது சூடாகும். அந்த தீயும் வெயிலும் போனானா தண்ணி மறுபடியும் குளிரவும் செய்யும். 37வது ஸ்லோகம். क्रोधश्चाण्डाल रूपो वै त्यक्तव्य सर्वदा बुधै तस्माद्रोषं परित्यज्य प्रसादं कुरु सुव्रता. புத்தி இருக்கிறவா கோபத்தை சண்டாளன மாதிரி ஏது விதத்திலையும் எப்படி என்ன செஞ்சிட்டாலும் உபேட்சிக்கணும். क्रोधः சண்டால ரூபஹா. கோபம் சண்டாளன மாதிரி ஆக்கும். புத்தி இருக்கிறவா அந்த கோபத்தை எப்படியாவது தூர தூக்கி போடணும். அதனால கோபத்தை வெடிஞ்சு விரதனிஷ்டனான நீங்கள் எங்க கிட்ட சந்தோஷத்தோடு கூடிட்டு பிரசாதிக்கணும். 38வது ஸ்லோகம். யதி ந த்யஜசி க்ரோதம் த்யஜஸ்யஸ்மான் சுதுக்கிதான் த்வயா த்யக்தா மகாபாகா கமிஷ்யாமோ ரசாதலம். நீங்கள் கோபம் வெடியலை அப்படின்னா, எங்களை நீங்கள் உபேட்சிக்கிறீர்கள் அப்படின்னா, நீங்கள் உபேட்சிச்ச நாங்கள் இனி ரசாதலத்துக்கு திரும்பி ஓடி போயிடுவோம் அப்படின்னு பிரகலாதன் எல்லா அசுரர்களுக்காயிட்டும் இங்க சுக்கராச்சாரியர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இனி அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாஜா. 39வது ஸ்லோகம். பிரஹ்லாதஸ்ய வஜ ஸ்ருத்வா பார்கவோ ஞான சச்சுஷா விலோக்ய சுமனா பூத்வா தானுவாஜ ஹசன்னிவா. பிரஹ்லாதனோட வாக்கு கேட்டுட்டு சுக்கராச்சாரியர் ஞான திருஷ்டியால அசுரர்களோட நிலைமைய தெரிஞ்சுண்டு குஷி ஆயிட்டார். இவா வேணும்னே நம்மளை இன்சல்ட் பண்ணலை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார். புன்னகையோடு கூடிட்டு அவரு அவாகிட்ட இப்படி சொன்னார். 40வது ஸ்லோகம்.
ந பேதவ்யம் ந கந்தவ்யம் தானவாவாரசாதலம் ரட்சயிஷ்யாமி வோ யஜ்யான் மந்திரைரவிததை கிலா. தேவ அசுரர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், ரசாதலத்துக்கு போக வேண்டாம். சிஷ்யர்களான உங்களை நான் சரியான மந்திரங்கள் சொல்லி ரட்சிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். 41வது ஸ்லோகம். ஹிதம் சத்யம் பிரவீம்யத்ய ஸ்ருணுத்வம் தத்து நிச்சயம் வதனம் மம தர்மஜ்ஞா ஸ்ருதம் யத் பிரம்மண புரா. ஹே தர்மஜர்களே, ரொம்ப ரொம்ப சத்தியமாயிருக்கிற விஷயமாக்கும் நான் இப்ப சொல்ல போறேன், கேளுங்கோ. என்னோட வாக்கு அப்படிங்கிறது ஒருபோதும் தவறாது. முன்னால பிரம்மா சொன்ன விஷயத்தை நான் கேட்டதை உங்ககிட்ட இப்போ சொல்லித்தரேன். 42வது ஸ்லோகம். அவஷ்யம் பாவினோ பாவா பிரபவந்தி சுபாசுப தெய்வம் ந சான்யதா கர்த்தும் க்ஷம கோபி தராதலே. சுபமானாலும் அசுபமானாலும் அவசியம் சம்பவிக்க வேண்டிய விஷயம் சம்பவிச்சுதான் தீரும். விதிய மாத்திரத்துக்கு ஒருத்தருக்கும் இந்த பூமியில சாதிக்காது. 43வது ஸ்லோகம். ஆத்யமந்த பலாயூயம் காலயோகாத சம்சயம் தேவைர்ஜிதா சகிருச்சாபி பாதாளம் பிரதிபத்ஸ்யதா. நீங்கள் இப்போ பலமில்லாம இருக்க, அதுக்கு காரணம் இப்ப இருக்கிற கால தோஷமாக்கும். உங்களுக்கு ஒரு தடவை தேவர்கள்கிட்ட தோத்து பாதாளத்துக்கு போக வேண்டின ஒரு சிச்சுவேஷன் உண்டாகத்தான் செய்யும். ஆனா நீங்கள் பயந்து கண்டாம். 44வது ஸ்லோகம். பிராப்த பர்யாய காலோவ இதி பிரம்மாப்யபாஷதா புக்தம் ராஜ்யம் பவத்பிஷ்ட பூர்ணம் சர்வம் சமிருத்திமது. பிரம்மா சொன்னது அக்கும் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். விதிய ஆராலையும் மாத்த முடியாது அப்படின்னு அக்கும் பிரம்மா சொல்லியிருக்கார். பிரம்மாவோட வசனங்கள் எங்கேயும் தப்பாது. அதனால விதிபடிதான் எல்லாம் நடக்கும். அதனால அசுரர்களே, இப்ப உங்களுக்கு கெட்ட காலமாக்கும். அதனால நீங்கள் தேவர்கள் கிட்ட இப்ப தோத்து போயிடுவேன். அதனால பாதாளத்துக்கு நீங்கள் ஒரு தடவை போகத்தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லறார். உங்களுக்கு கஷ்ட காலம் இப்ப வந்திருக்கு அப்படின்னாக்கும் பிரம்மா சொன்னது. இந்த அளவுக்கு காலங்கள் நீங்கள் ராஜ்யத்தை பரிச்சால் சர்வ ஐஸ்வர்ய சமிருத்தியும் பூர்ணமாயிட்டு நீங்கள் எல்லாம் அனுபவிச்சால். இதெல்லாம் பிரம்மா சொன்ன வாக்கியங்களாக்குமே நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். 45வது ஸ்லோகம். யுகானி தச பூர்ணானி தேவானாக்ரம்ய மூர்தனி தெய்வயோகாச்ச யுஷ்மாபிர் புக்தம் திரைலோக்கியமூர்ஜிதம். 10 யுகம் பூர்ணமாயிட்டு தேவர்களை அடக்கி வைக்கவும் அந்த அளவுக்கு காலம் பகவானோடு நியோகத்தால 3 லோகங்களையும் அனுபவிக்கவும் செஞ்சேளே. 46வது ஸ்லோகம். சாவர்ணிகே மனோராஜ்யம் புனஸ்தத்து பவிஷ்யதி பௌத்ரஸ்த்ரைலோக்ய விஜயே ராஜ்யம் பிராப்ஸ்யதி தேபலே. சாவர்ணிக மனுவோடு காலத்துல உங்களுக்கு தேவலோகம் மறுபடியும் கிடைக்கும். உங்களோட பௌத்திரனான பலி 3 லோகங்களையும் ஜெயிச்சு ராஜ்யத்தை பரிப்பர். 47வது ஸ்லோகம். யதா வாமன ரூபேண ஹ்ருதம் தேவேன விஷ்ணுனா ததைவ ஜபவத் பௌத்ரா ப்ரோக்தோ தேவேன விஷ்ணுனா. விஷ்ணு வாமன ரூபத்துல எப்ப வாக்குமோ மகாபலி கிட்டேந்து ராஜ்யத்தை மீட்டது. அப்போது பிரஹ்லாதா உங்களோடு பௌத்ரன் கிட்ட பலி கிட்ட மகாபலிய ஜெயிச்ச வாமன ரூபத்தில் இருக்கிற விஷ்ணு
இப்படி சொல்லியிருக்கார். 48வது ஸ்லோகம். ஹிருதம் ஏன பலே ராஜ்யம் தேவவாஞ்சார்த்த சித்தயே त्वमिन्द्रो भविदा जाग्रे स्थिते सावर्णिगे मनो. மகாபலி மகாராஜாவே, தேவர்களோடு ஆக்ரகம் பூர்த்தி பண்றதுக்காயிட்டு இப்ப நான் உங்ககிட்டேந்து இந்த ராஜ்யத்தை வாங்கிண்டேன். 3 அடி மண்ணு யாஜனை பண்ணி உங்களை ஏமாத்தி வாங்கிண்டேன். வரப்போற சாவர்ணிக மன்வந்தரத்துல நீங்கள் கண்டிப்பா இந்திரனாயிட்டே வாழ்வேள் அப்படின்னு வாமனமூர்த்தி அனுகிரகம் கொடுத்திருக்கார். உங்களோடு பௌத்திரனான அந்த பலிக்கு அப்படின்னு இங்க சுக்கராச்சாரியர் அசுரர்கள் கிட்ட சொல்றார். பார்கவ உவாஜ 49வது ஸ்லோகம். பிருகுவோடு புத்திரனான பார்கவன் இப்ப சொன்னார். இத்யுக்தோ ஹரிணா பௌத்ரஸ்தவ பிரஹ்லாத சாம்பிரதம் அதிருஷ்ய சர்வபூதானாம் குப்தச்சரதி பீதவத். ஹே பிரஹ்லாதா, உங்களோடு பௌத்திரனான பலிகிட்ட விஷ்ணு சொன்னதை கேட்டுட்டு ஆருக்கும் தெரியாதக்கு ஒளிஞ்சு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கார் மகாபலி. ஐம்பதாவது ஸ்லோகம். ஏகதா வாசவேனாசௌ பலிர்கர்தபரூபபாக் சூன்யே கிருஹே ஸ்திதः காமம் பயபீத சதக்ரதோ. ஒருக்கா இந்த மகாபலி ராஜா தேவேந்திரனை பயந்து கழுதையோடு ரூபத்துல ஆரும் தாமசிக்காத ஒரு வீட்டுல போய் நிக்கிறதாயிட்டு தேவேந்திரன் பார்த்தார். 51வது ஸ்லோகம். பிருஷ்டஸ்ச பஹுதா தேன வாசவேன பலிஸ்ததா கிமர்த்தம் கார்தபம் ரூபம் கிருதவான் தைத்திய புங்கவா. ஹே அசுர சிரஷ்டா, நீங்கள் என்னத்துக்காக்கும் கழுதையோடு ரூபத்தை சீகரிச்சிருக்கேள் அப்படின்னு தேவேந்திரன் பல தடவை கேட்டார். 52வது ஸ்லோகம். போக்தா த்வம் சர்வலோகஸ்ய தைத்யானாம் ச பிரசாசிதா நாலஜ்ஜாகர ரூபேண தவ ராட்சச சத்தமா தாஸ்ய தத்வஜனம் ஸ்ருத்வா தைத்யராஜோ பலிஸ்ததா. மகாபலி சக்கரவர்த்தியாயிருந்தவராக்குமே நீங்கள் சகல லோகங்களோடும் ஆட்சி பண்ணின்றிருந்த நீங்கள் அசுரர்களை நேர்வழிக்கு நடத்தின நீங்கள் உங்களுக்கு இந்த கழுதையோடு ரூபத்துல நடக்கிறதுக்கு லஜ்ஜை தோணலையா அப்படின்னு தேவேந்திரன் கேட்டத கேட்டுட்டு அசுரராஜாவான பலி அப்போது சொன்னார். 53வது ஸ்லோகம். புரோவாஜ வஜனம் சக்ரம் கோத்ர கோஷோக சதக்ரதோ யதா விஷ்ணுர் மகாதேஜா மல்ஸ்யகச்ச பதாம் கதா. தேவேந்திரன் கிட்ட பலி சொன்னார், தேவேந்திரா, இதுல துக்கிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மகா தேஜஸ்வியான விஷ்ணு மல்சியத்தோடும் ஆமையோடு ரூபம் எடுக்கலையா? இதுல நான் கழுதையோடு ரூபம் எடுத்ததுல எனக்கு என்ன வெக்கக்கேடு? 54வது ஸ்லோகம். ததாஹம் கர ரூபேண சம்ஸ்தித காலயோகத
யதா த்வம் கமலே லீனா சம்ஸ்திதோ பிரம்மஹத்யயா, பிரம்மஹத்ய பயந்து, பிரம்மஹத்யா பாபத்தை பயந்து நீங்கள் ஒருக்கா தாமரைக்குள்ள ஒளிச்சுட்டு இருந்தேளே, அதே மாதிரி விதி நியோகத்தால நானும் இப்போ கழுதையோட ரூபம் ஸ்வீகரிச்சிருக்கேன். அதை தெரிஞ்சுன்னா போரும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடக்கிறா அப்படின்னா அதெல்லாம் விதிபடி நடக்கிறதாக்கும். இதுல இளக்காரம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை தேவேந்திரா. 55வது ஸ்லோகம். பீடிதஸ்ச ததா ஹ்யத்ய ஸ்திதோஹம் கரரூபத்ருக் தெய்வாதீனஸ்ய கிம் துக்கம் கிம் சுகம் பாகசாசனா. இப்ப கழுதையோட ரூபத்துல சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் தேவேந்திரா. விதிக்கு கட்டுப்பட்டவனுக்கு என்ன சுகம் என்ன துக்கம், சுகம்னா என்ன துக்கம்னா என்ன, எல்லாம் விதிபடிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றார். എന്നിട്ട് சொல்றார் 56வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். கால கரோதி வைநூனம் யதிச்சதி யதா ததா. காலம் என்னவாக்குமோ ஆசைப்படுறது அது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு மகாபலி தேவேந்திரன் கிட்ட சொன்னார். இப்போ பிருகுவோடு புத்திரனாயிருக்கிற பார்கவன் சுக்கராச்சாரியர் இப்போ அசுரர்கள் கிட்ட சொல்றார். இதி தௌ பலி தேவேஷம் கிருத்வா சம்விதமுத்தமாம். இப்படி பலியும் இந்திரனும் தமிழ யூஸ்ஃபுல்லான சம்பாஷணம் செஞ்சுட்டு 57வது ஸ்லோகம். பிரபோதம் பிராபது காமம் யதா ஸ்தானம் ச ஜக்மதோ இத்யேதத்தே சமாக்யாதா மயா தெய்வ பலிஷ்டதா தெய்வாதீனம் ஜகத் சர்வம் சதேவாசுரமானுஷம். வேண்ட விஞ்ஞானம் கிடைச்சிட்டு தேவேந்திரனோட ஸ்தானத்துக்கும் மகாபலியோட ஸ்தானத்துக்கும் போனா விதியோட பலம் போத்தியப்படுத்துறதுக்கு ஐட்டாக்கும் நான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு இங்க சுக்கராச்சாரியர் அசுரர்கள் கிட்ட சொன்னார். தேவர்களும் அசுரர்களும் மனுஷாலும் இன்க்ளூடா இருக்கிற இந்த பிரபஞ்சம் பகவானோட கண்ட்ரோல்லையாக்கம் இருக்கு, தெய்வாதீனத்திலேயாக்கம் இருக்கு. விதிபடிதான் நடக்கும். எதுவா இருந்தாலும் அது தேவர்களா இருந்தாலும் அசுரர்களா இருந்தாலும் மனுஷாளா இருந்தாலும் விதிபடிதான் எதுவா இருந்தாலும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லிண்டு சுக்கராச்சாரியார் இப்படி அசுரர்கள் கிட்ட சொல்லிண்டு தேவி பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம் முடிவடைகிறது.